வெற்றிலை வச்சு ரொம்ப டேஸ்ட்டான நல்ல ஹெல்த்தியான ரசம் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ரசம்னாலே உடலுக்கு நல்லது தான். அதுலேயும் இந்த வெற்றிலை வைத்து செய்யக்கூடிய இந்த ரசம் உடலுக்கு இன்னும் பல நன்மைகளை தருது. சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் சும்மாவே தனியாக குடிக்கிறதுக்குமே இந்த ரசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s Chana சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. வெற்றிலை ரசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் புளி ஊற வச்சுக்கலாம். நான் இப்போது இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை அரை மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஊறியிருக்கு. புளி நல்லா ஊறினதுக்கப்புறமா நல்லா பசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ புளி இருக்கட்டும். அடுத்ததான் நாம் 2 மீடியம் சைஸ் தக்காளியாக எடுத்துக்கலாம். நான் நல்லா பழுத்த 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து அதில் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தக்காளியை 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த நடுவில் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 4 துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நடுவில் கொஞ்சம் திக்காக இருக்கிற அந்த பகுதியை நாம் பிசையும் போதும் பிசைய முடியாது, அதனால் அதை எடுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும். தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல சூடான தண்ணியை சேர்த்தோன்னா தக்காளியோட பச்சை வாசனை இல்லாமல் ரசம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் இப்போ நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றிக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா ஊறட்டும். தக்காளி ஊறுற நேரத்தில் நாம் சில பொருட்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாராக எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 போல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து போல் கருவேப்பிலை கழுவி தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் சேர்த்துக்கலாம். இப்போது ரசம் செய்கிறதுக்கு ஒரு 3 வெத்தலை எடுத்து நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதோட காம்பு பகுதியை இந்த மாதிரி கையால் கிள்ளி எடுத்துடலாம், அல்லது இந்த மாதிரி சிசர் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 வெத்தலை அளவு எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி மடக்கிட்டு சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெற்றிலையோ கருவேப்பிலையோ ஈரமாக இருந்ததுன்னா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா கழுவி தொடச்சிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்ததுக்கப்புறமா இதை இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். அப்புறமா தக்காளி நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தக்காளி பிசையும் போது அதோட தோல் இந்த மாதிரி தனியாக வந்துச்சுன்னா அதை எடுத்து தூர போட்டுடலாம். தக்காளியை நல்லா பசைஞ்சதுக்கப்புறமா நாம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியையும் கையாலேயே வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் இந்த மாதிரி கையால் நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக 2 டம்ளர் அளவு வரை தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு ரசம் செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்து வச்சாச்சு. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. நாம் ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ரசம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு 10-20 போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு எல்லாம் நல்லா வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய் முழுசாகவும் ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டும் சேர்த்துருக்கேன். கூடவே 2 கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிற பொருட்களை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுடலாம். இப்போ நாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும். இது கூடவே 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். அடுப்பு கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா இந்த பொருட்கள் எல்லாம் தீஞ்சு போயிடும். அப்புறம் ரசத்தோட டேஸ்ட்டே மாறிடும். ஒரு 10-15 செகண்ட்ஸ் மட்டும்தான் நாம் அரைச்ச பொருட்களை கலந்து விடணும். அப்புறமா உடனே நாம் பசைஞ்சு எடுத்து வச்சுருக்கிற புளி தக்காளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுடலாம். ரசம் நல்லா நுர கெட்டி வரணும். பார்க்கும்போதே தெரியும் ரசம் ரெடி ஆயிடுச்சான்னு. இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற ரசம் அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரங்களில் லைட்டாக பொங்க ஆரம்பிக்குது. இப்போ நாம் கரண்டி வச்சு லேசாக கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ரசம் நல்லா நுர பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து லைட்டாக ஒரு இடத்துல கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நாம் கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரசத்தை ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது.
ஃப்ரெண்ட்ஸ், ரசம் ரொம்ப சலசலன்னு கொதிச்சிடக்கூடாது. இந்த அளவு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல ஹெல்த்தியான வெற்றிலை ரசம் ரெடி ஆயிடுச்சு. பொதுவாகவே நாம் சளி, இருமல், காய்ச்சல் இருக்கிற நேரங்களில் ரசம் தான் அடிக்கடி சாப்பிடுவோம். அப்படி நாம் செய்கிற ரசத்தில் இந்த வெற்றிலையும் சேர்த்து செஞ்சோன்னா இது இன்னும் உடலுக்கு ரொம்பவே நல்லது. சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் சரி, தனியாக குடிக்கிறதுக்கும் சரி, லைட்டாக வெற்றிலை வாசனையோட ரொம்பவே நல்லாயிருக்கும் ரசம். நீங்களும் இந்த ஹெல்த்தியான ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.